நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. எப்படி டிஎன்பிஎஸ்சியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு 3-4 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. டெய்லி காலையில் ஒரு 1 ஹவர் படிங்க. ஓகேயா? எந்த பாடம் உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு, உங்களை அறியாமலே கூட 10 நிமிஷம் படிக்கிறீங்கன்னு பாருங்கள். என்னைக்கு எந்த பாடத்தை படிக்கும்போது நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இலகுவாக இருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த பாடம் உங்களுக்கு பிடிச்ச பாடம். அந்த பாடத்தை ஒன்று சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? ஓகே. ஸோ ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னு முடிவு பண்ண உடனே என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லா பக்கமும் ஒட்டி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு சாம்பிளுக்கு 2 கொஸ்டின் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 2 கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோங்க. போதும். இப்போ தானே ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால என்னென்ன புக்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த புக்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? நேராக தாய் தகப்பன்ற ஆசீர்வாதம் வாங்கலாம், கோயிலுக்கு போகலாம். ஒரு நிதானமாக ரைட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னு போட்டு ஒரு நல்ல நாளாக நல்ல நேரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா, 4 நாளைக்கு 4 சப்ஜெக்ட் படிங்க. எந்த சப்ஜெக்ட் உங்களை அறியாமலே இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? அந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷனாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது, எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு அந்த காரியத்தில் ஜெயிக்க என்னன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டில் வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்கல, ஆனால் வேற ஒரு சப்ஜெக்டில் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு படிக்கணும். எதை முதல்ல பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணணும். எதை காலம் தாழ்த்தி பண்ணலாமோ அதை காலம் தாழ்த்தி பண்ணலாம். இல்லையா? தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினைன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே போல் விரைந்து செய்யக்கூடிய வேலையை விரைந்து செய்யணும், காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய வேலையை காலம் தாழ்த்தி செய்யணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. கட்டாயம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு தேவையான இன்னொரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கோரிங் சப்ஜெக்ட், ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட். இப்படி நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 சப்ஜெக்ட் வரைக்கும் கூட படிக்கலாம், தப்பு கிடையாது. கொஞ்சம் நோட்ஸ் எடுத்தும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் தாராளமாக பாஸ் பண்ணலாம். ஒரு செயலை எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா, பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5ம் இருள் தீர எண்ணிச் செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, எண்ணியர் எண்ணியாங்கு எதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லையா? அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் அப்படிங்கிறது போல் நிச்சயமாக நம்ம வந்து நம்மளால் முடியுமான்னு நினைக்காம நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ நிறைய சிரமங்கள் வரத்தான் செய்யும். மடுத்த வாயெல்லாம் பகடு அண்ணான் இடுத்த இடுக்கன் இடப்பாறு உடைத்து அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு இல்லையா? அதாவது தடை ஏற்படும் போதெல்லாம் இழுக்கக்கூடிய எருது வந்து வண்டி வந்து இழுக்கும். நீங்கள் மாட்டு வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும், கல் தட்டி நிற்கும் போது இழுக்கும். அந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு இருக்கையில் இடையில சோர்வு ஏற்படும். மாடு கூட சோர்வு ஏற்பட தான் செய்யுது, கஷ்டப்பட தான் செய்யுது, ஆனாலும் இழுக்கலை. அந்த மாதிரி நாமளும் நம்மளை புஷ் பண்ணி என்ன செய்யணும்னா அடுத்த லெவலுக்கு வர ட்ரை பண்ணணும். அவ்வளோதான். அந்த முயற்சி தாங்க வாழ்க்கை, வேற ஒன்றும் இல்லைங்க. அதாவது எல்லாரும் அப்ளிகேஷன் போடுவாங்க, யார் ட்ரை பண்ணுறானோ அவன் சக்ஸஸ் பண்ணுறான். இதில் என்ன பியூட்டினா, யார் பிரில்லியண்டோ அவன் சக்ஸஸ் பண்ணல, யார் ட்ரை பண்ணானோ அவனே சக்ஸஸ் பண்ணான். ஸ்மார்ட்டாக படிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கும். அந்த ஈஸியான வழி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதே போல் இந்த போட்டித் தேர்வில் ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு ஈஸியான வழி இருக்கும். அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இதே மாதிரி போட்டித் தேர்வில் ஜெயிச்சவங்ககிட்ட இருந்து என்ன செஞ்சுக்கணும்? கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிக்கணும். அது கொஞ்சம், சிலபஸ் கொஞ்சம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொஞ்சம், நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்படி நம்ம டெக்னிக்கலாக யோசிச்சா மட்டும்தான் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய பேர் மாதிரி மாங்குன்னு படிக்கக்கூடாது. ஒரு நல்ல ரிவிஷன் ஷெடியூல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் நமக்கு கொஞ்சம் டைம் மிச்சமாகும். ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் டைம் மிச்சமாகும். சிலபஸ் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா அதில் கொஞ்சம் டைம் மிச்சமாகும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணால் அதில் கொஞ்சம் நமக்கு டைம் மிச்சமாகும். இப்போல்லாம் எல்லாருமே வந்து அனலைஸ் பண்ணுறதில்ல. டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஒரு தடவை 2000 மணி நேரம் செலவு பண்ணி ஒரு போட்டித் தேர்வுக்காக படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபெயில் ஆன உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 80% எஃபர்ட் போட்டுட்டு ஃபெயில் ஆயிடுறாங்க. இன்னொரு 20% போட்டிருந்தா பாஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ அவங்க ஒரு 500 மணி நேரம் கூட படிச்சிருந்தா பாஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் படிக்காமல் விட்டுட்டாங்க. இப்போ அடுத்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் இதே மாதிரி ஒரு 2000 மணி நேரம் படிக்கிறாங்க. இதுக்கு இப்போவே ஒரு 500 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிச்சிருந்துருக்கலாம்ல. அது மாதிரி அப்போ டெஸ்ட்டு போட்டு பார்க்கறது மூலமாக கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணலாம். டெஸ்ட்டு மூலமாக நம்ம ஒரு அப்ரோச், நீங்கள் ஓரளவுக்கு ஸ்கூல் காலேஜ் நல்லா படிக்கிறீங்க, இல்லை ஓரளவுக்கு ஒரு 1 இயராக படிக்கிறீங்கனாலே நீங்கள் எல்லாமே டெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நீங்கள் பாருங்கள். நீங்கள் மறுபடியும் புத்தகத்தை எடுத்துகிட்டு அப்படியே வாசிக்கிட்டே இருக்காதீங்க. கொஸ்டின் பேப்பர் அனலைஸுக்கு மாறினீங்கன்னா ஸ்மார்ட்டாக படிக்கிறது தான் அது. சரியா? அது பாருங்கள். நான் உண்மையிலேயே போட்டித் தேர்வு படிக்கிறது எல்லாமே ஸ்மார்ட்டாக படிக்கிறது தான். ஹார்ட் ஒர்க்கே கிடையாது அது. அது ஸ்மார்ட் ஒர்க் தான் அது.